வெல்கம் டு விவி இன்ஃபோடெக். இந்த வீடியோவில் மெத்தட் ஆஃப் வவுச்சர் நம்பரிங் பற்றி பார்க்கலாம். வவுச்சர் டைப்பில் என்டர் பண்ணக்கூடிய வவுச்சர் நம்பரிங் பார்த்தீங்கன்னா 5 டைப்பாக இருக்கும். அந்த 5 டைப் பற்றி இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆல்ட்ரு போயிடலாம். இதில் வவுச்சர் டைப் கொடுத்துடலாம். இதில் சேல்ஸ் அந்த வவுச்சர் டைப்பை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் மெத்தட் ஆஃப் வவுச்சர் நம்பரிங் பார்த்தீங்கன்னா 5 டைப்பாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆட்டோமேட்டிக், செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் மேனுவல் ஓவர்ரைட், தேர்ட் பார்த்தீங்கன்னா மேனுவல், ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா மல்டி யூசர் ஆட்டோ, ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா நன் இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் ஆட்டோமேட்டிக் இந்த ஆப்ஷன் எதுக்காகனா, இந்த ஆட்டோமேட்டிக் செலக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம சேவ் பண்ணிட்டோம்னா வவுச்சர் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டர் வைஸாக வரும். அதாவது 1 2 3 சொல்லிட்டு ஆர்டர் வைஸாக வரும். இந்த வவுச்சர் நம்பர் பற்றி நம்ம எடிட் பண்ண முடியாது. நான் உங்களுக்கு சேவ் பண்ணி காட்டுறேன். ஆட்டோமேட்டிக் எனேபிள் பண்ணிட்டேன், சேவ் பண்ணிடுறேன். இப்போ வவுச்சருக்குள்ளே போயிடலாம். சேல்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மேலே வவுச்சர் நம்பர் பார்த்தீங்கன்னா அங்கே என்டர் ஆயிரும். இங்கே பார்த்து நம்ம எடிட் பண்ண முடியாது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு என்ட்ரி வச்சு சேவ் பண்ணிட்டேன்னா என்ட்ரி வச்சு சேவ் பண்ணா 2 இருக்கிற வவுச்சர் நம்பர் பார்த்தீங்கன்னா சேவ் ஆயிரும். சேவ் ஆகிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்துடலாம். ஆல்டர் வவுச்சர் டைப் சேல்ஸ், சேல்ஸ்குள்ளே போயிடலாம். இதில் செகண்ட் இருக்கிற ஆட்டோமேட்டிக் மேனுவல் ஓவர்ரைடு இந்த ஆப்ஷன் எதுக்காகனா, வவுச்சர் நம்பர் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 1 2 3 சொல்லிட்டு கண்டினியூஸாக வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மேனுவலாக நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷனை உங்களுக்கு எனேபிள் பண்ணி காட்டுறேன். எஸ் கொடுத்துடலாம், சேவ் பண்ணிடலாம். வவுச்சர் போயிடலாம், சேல்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா வவுச்சர் நம்பர் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 1 2 3 சொல்லி வரும். ஃபர்ஸ்ட் ஒரு பில் சேவ் பண்ணிட்டீங்கன்னா 1 வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வவுச்சர் நம்பரை மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஆல்டர் வவுச்சர் டைப் சேல்ஸ் மேனுவல். இந்த நம்பர் இங்கே எதுக்காகனா நம்ம மேனுவலாகவே வவுச்சர் நம்பர் போட்டுக்கலாம். இதை நான் சேவ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். எஸ், சேவ் பண்ணிட்டேன். வவுச்சர் போடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மேனுவலாக நம்ம வவுச்சர் நம்பர் கொடுத்து நம்ம என்டர் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆல்டர் போயிடலாம், வவுச்சர் டைப் போயிடலாம், சேல்ஸ் கொடுத்துடலாம். இதில் மல்டி யூசர் ஆட்டோ இந்த ஆப்ஷன் எதுக்காகனா, இது எங்கே யூஸ் ஆகும்னா இங்கே இது எங்கே யூஸ் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா பில்லிங் கவுண்டரில். அதாவது பார்த்தீங்கன்னா அட் டயத்தில் 2 பேர் பில்லிங் பண்ணுறாங்க, 2 பேர் 3 பேர் பில்லிங் பண்ணுறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே நம்பரில், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ 1 சொல்லிட்டு ஒரு வவுச்சர் நம்பரில் பார்த்தீங்கன்னா 3 பேருமே 1 சொல்லிட்டு பில் நம்பரை வந்து பில்லிங் அடிக்கிறாங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யார் அந்த பில் வந்து சேவ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு 1 ஆகவும், செகண்ட் சேவ் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஆகவும், தேர்ட் சேவ் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 ஆகவும் வவுச்சர் நம்பர் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது எடுத்துக்கிறோம். ஸோ அந்த ஆப்ஷனுக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த மல்டி யூசர் ஆட்டோவை செலக்ட் பண்ணிக்கலாம். எஸ் கொடுத்து நான் சேவ் பண்ணி காட்டுறேன். வவுச்சர் போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டாப்பில் வவுச்சர் நம்பர் பார்த்தீங்கன்னா ஆட்டோ சொல்லி வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆப்ஷனுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்டர் வவுச்சர் டைப் சேல்ஸ். லாஸ்ட்டாக இருக்கிற பார்த்தீங்கன்னா நன். இந்த ஆப்ஷன் எதுக்காகனா, இந்த ஆப்ஷன் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா வவுச்சர் நம்பரே நமக்கு விசிபிள் ஆகாது. ஸோ இது நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு வவுச்சருக்குள்ளே போயிட்டீங்கன்னா சேல்ஸ் கொடுத்தீங்கன்னா நமக்கு வவுச்சர் நம்பர் இங்கே விசிபிள் ஆகாது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வவுச்சர் நம்பரிங் பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.